ஒரு அருமையான ஜோதிட சுடர்கள் நிறைந்திருக்கின்ற ஒரு அரங்கம். தெய்வாம்சம் நிறைந்த இந்த அரங்கத்தை தலைமை தாங்கி நடத்தி கொடுத்து கொண்டிருக்கிற எனது அன்பு அண்ணன் சகலகலா வல்லவன் தான் சொல்லணும். பஞ்சபட்சி சாஸ்திரம், ஜோதிடம், வாஸ்து, எண்ணியல், இப்படி ஜோதிட கலையினுடைய அனைத்து நுட்பங்கள். நானே வாசல் அவர்கிட்ட குருவா இருந்து கத்திருக்கேன். எனக்கு ஒருவேளை ஒரு குரு, 5 குருமார்கள் அவரும் ஒருவர். இந்த மாதிரி இந்த ஜோதிட கலையினுடைய அனைத்து நுட்பங்களையும் தெரிந்து இன்னைக்கு தமிழகத்தில் ஆயிரக்கணக்கான ஜோதிடர்களை உருவாக்கக்கூடிய ஒரு பாக்கியம் அண்ணன் கோட்டையூர் சிவசுப்பிரமணியம் ஐயா அவர்களுக்கு தான் அந்த வாக்கியம் கிடைச்சிருக்கு. இங்கே உட்கார்ந்திருக்கிற ஏறத்தாழ அனைவருமே அவருடைய ஸ்டூடெண்ட்டுகளாகத்தான் இருக்கணும் அப்படிங்கிறது என்னுடைய எண்ணம். அப்படிப்பட்ட அண்ணன், அருமை அண்ணன் கோட்டையூர் சிவசுப்பிரமணியம் அவர்களுக்கும் இங்கே வருகை தந்து இந்த மாநாட்டை சிறப்பித்து கொடுத்து சென்றிருக்கின்ற புலவர் நவமணி சண்முகவேலையா அவர்களுக்கும், ஒன்மேன் ஆர்மி மாதிரி நம்முடைய ஓம் உலகநாதன் ஐயா அவர்கள்னு சொன்னால், அவர் இந்த ஜோதிட கலைக்கு செஞ்ச மாதிரி ஒரு சேவையை வேறு யாருமே செய்யலைங்கிறது தான் என்னுடைய அனுபவத்தில் உள்ளது. நான் எதனால் சொல்கிறேன்னா, இப்போ அண்ணன் அவர்கள் என்னை ஆதியில் தலைமை கழக பேச்சாளரான அதிமுகவில் இருந்தேன்னு அறிமுகப்படுத்துறதுனால சொல்கிறேன். பல அரசியல் கூட்டங்களை நடத்தியிருக்கிறேன் நான். அப்போலாம் நான்லாம் நடத்துகிற போது 1965, 66 அப்போலாம் கூட்டத்தை நடத்தி முடிச்சுட்டு காலையில் வீட்டில் இருக்கிற பால் மாட்டை அவுத்துக்கிட்டு கடன் கட்டுறதுக்காக அவுத்து விடுவேன். எங்கள் அம்மா கேட்பாங்க, என்னப்பா பால் மாட்டை பிடிச்சிட்டு போயிட்டாங்க அப்படின்னு. இல்லைம்மா, அது ஒரு கடை இருந்துச்சு பிடிச்சிட்டு போயிட்டாங்கமே, அந்த கூட்டத்துக்கு நான் செலவு பண்ணுவேன். இப்படி அதே மாதிரி கடலை மூட்டை விற்று வீட்டில் பணத்தை அடுக்கி வச்சுருப்பாங்க, நான் கூட்டம் நடத்தி அதை செலவு பண்ணுவேன். ஒரு கூட்டம் நடத்துறதுனா சாதாரணமான விஷயம் இல்லை. இங்கே இதே இடத்துல நாங்கள்லாம் வாரக்கணக்கில் மாநாடு நடத்தியிருக்காரு அண்ணன் கோட்டையூர் சிவசுப்பிரமணியம் ஐயா அவர்கள். அதே மாதிரி நவமணி சண்முகவேலு, ஏவி சுந்தரம், பெரிய பெரிய ஜோதிட சாம்பாவன்கள்லாம் இன்றைக்கி அவருடைய இந்த பட்டறையில், இந்த பயிற்சி பட்டறையில் பயிற்சி பெற்றவர்கள் தான். அண்ணன் கோட்டையூர் சிவசுப்பிரமணியமெல்லாம் அவருடைய பயிற்சி பட்டறையில் பட்டை தீட்டப்பட்ட நவரைத்தனம்னு சொல்லணும். அந்த மாதிரி ஜாம்பவான்கள் உருவாக்குனவர் ஓம் உலகநாதன் ஐயா அவர்கள். அவர்களுடைய உடல் நலம், அவர்களுடைய மனநலம், அவர்களுடைய பொருளாதாரம், அவருடைய புகழ் அனைத்தும் மேலோங்க ஆண்டவன் அருள் புரிய வேண்டும் என்று இந்த நேரத்திலே உங்கள் சார்பாகவும் என் சார்பாகவும் ஆண்டவனை பிரார்த்தனை செய்து கொண்டு, நேரம் கடந்து விட்டபடியால் ரத்தின சுருக்கமாக 2 குறிப்புகளை மட்டும் சொல்லி விடைபெற ஆசைப்படுகிறேன். பொதுவாக இறைவனுடைய படைப்பில் 84 லட்சம் யோனி பேதம் படைத்திருக்கிறாருன்னு நாமெல்லாம் படிச்சிருக்கிறோம். அப்போ அந்த 84 லட்சம் யோனி பேதம் உடைய ஜீவராசிகள்லேயே மனித ஜீவராசிக்கு தான் தேவைகள் அதிகமாக இருக்குது. இது ஏன்னு சொன்னால், மற்ற ஜீவராசிகளையும் காப்பாற்றக்கூடிய பொறுப்பை ஆண்டவன் நம்மக்கிட்ட தான் ஒப்படைச்சிருக்கிறான். அதனால தான் நமக்கு தேவைகள்லாம் அதிகமாகிக்கிட்டே போகுது. இப்போ தேவைகள்னு பார்த்துக்கிட்டோம்னா, ஒரு காலத்தில் ஆடம்பர பொருள்னு எதையெல்லாம் நினச்சோமோ அதெல்லாம் இன்றைக்கி அத்தியாவசிய பொருளாக போச்சு. ஒரு மனுஷனுக்கு இப்போ உதாரணத்துக்கு டிவியெல்லாம் இப்போ நமக்கு தேவையில்லை, எல்லார் கையிலையும் செல்ஃபோன் இருக்குது. ஆனால் வீட்டில் டிவி இல்லைன்னா வர்றவன் ஒன்று குறை சொல்லிவிடுவான்னு ஒரு டிவியை வாங்கி பெருத்தா அப்படியே அந்த துவரில் மாட்டி வச்சுருப்போம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா மிக்சி, கிரைண்டரு, இது பூரா ஆடம்பர பொருள் தான். ஆனால் இன்றைக்கி நாம் அதை அத்தியாவசிய பொருளாக பயன்படுத்துகிறோம். அப்போ இந்த மாதிரி ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான அத்தியாவசிய பொருள்கள் நமக்கு இருந்தாலும் மனிதனுடைய வாழ்க்கையில் ரொம்ப அடிப்படை தேவை, ரொம்ப முக்கியம், இது இல்லாமல் வாழவே முடியாது அப்படின்னு சொல்கிற அடிப்படை தேவைன்னா 3 தான். உண்ண உணவு, உடுத்த உடை, இருக்க இடம். அப்போ இந்த இடம்னு பார்க்கும்போது இந்த உண்ண உணவு, உடுத்த உடையெல்லாம் சாதாரணமாக மனுஷன் எந்திரிச்சு நடமாடினாவே சம்பாரிச்சு போடலாம். ஆனால் வீடு சம்பாதிக்கிறதுங்கிறது எல்லாருக்கும் அவ்வளவு இயல்பான எளிதான காரியம்னு சொல்ல முடியாது. அப்போ
இப்போ ஒரு வீடு அமையணும்னாவே இங்கே எனக்கு முன்னாலே பேசியவங்கெல்லாம் அந்த ஜோதிட நுட்பங்களை எல்லாம் சுட்டி காட்டினாங்க. ஒரு வீடு அமையணும்னா அவன் ஜாதகத்தில் அந்த யோகம் இருந்தால் தான் அவனுக்கு சொந்த வீடுன்னு அமையும். அந்த யோகம் இல்லைன்னா அவனுக்கு சொந்த வீடு அமைகிறதுங்கிறது அவ்வளவு எளிதல்ல. பெரும்பாலானவங்களுக்கு சொந்த வீடு கூட இருக்கும், ஆனால் அந்த சொந்த வீட்டை அனுபவிக்க கூட யோகம் இருக்காது, ஆயில் இருக்காதுங்கிறது ஒரு பக்கம். இப்போ உதாரணத்துக்கு எனக்கெல்லாம் வீட்டில் அங்கே ஊரில் வந்து 2 வீடு இருக்குங்க, ஒரு ஓட்டு வீடு இருக்குது, ஒரு கட்டி வீடு இருக்குது. ஆனால் இந்த நேரத்துக்கு எனக்கு அந்த வீடு பயன்படுதா? இன்றைக்கி இந்த ஓம்ஜிஆர் அவர்களுடைய அலுவலகத்தை இந்த அரங்கத்தில் நாம் நின்றுக்கிட்டு இருக்கோம். அப்போ இந்த நேரத்தில் எனக்கு சொந்தமான இடம், எனக்கு சொந்தமான வீடு எது? இந்த நிற்கிறேன் பாருங்கள், இந்த 2 காலடி, இந்த அளவு தான் எனக்கு சொந்தம் இந்த இடத்துல இந்த நேரத்துக்கு. இதை தாண்டி நான் பஸ் ஸ்டாண்டுக்கு போயிட்டேன்னா பஸ் ஸ்டாண்டில் எங்கே நிற்கிறேனோ அந்த இடம் தான் எனக்கு சொந்தம். அதே மாதிரி நான் ஒரு டீ கடையில் டீ குடிச்சுக்கிட்டு இருந்தேன்னா அந்த டீ கடைக்கு முன்னால் இருக்கிற அந்த 1.5 அடி 2 அடி தான் நமக்கு சொந்தம். அதனால தான் இந்த சினிமா பாட்டு ஒன்று, அது வந்து காதல் பாட்டு தான் இருந்தாலும் நமக்கெல்லாம் புரியணுங்கிறதுக்காக சொல்கிறேன் நான். அது சிட்டுக்குருவிக்கு என்ன கட்டுப்பாடு, தென்றலே உனக்கு அது சொந்த வீடு, உலகம் முழுதும் பறந்து பறந்து ஊர்வலம் வந்து நடமாடுன்னு சொல்லி, அதுதான் உண்மையான மனிதனுடைய ஜீவாத்மாவுடைய சொந்த வீடுன்னு எடுத்துக்கிட்டோம்னா இந்த பிரபஞ்சம் முழுவதும் நமக்கு சொந்தம். இப்போ நாம் எதுக்கு வந்து இந்த வாஸ்துக்கு வந்து பூஜை போடுறோம்னு சொன்னால், இந்த பூமண்டலம் முழுவதும் இந்த பிரபஞ்சம் முழுவதும் ஆண்டவனுக்கு சொந்தம். அப்போ ஆண்டவனுக்கு சொந்தமாக இருக்கிற அந்த இடத்துல இல்லை, நான் மயக்கு முன்னால் தான் பேசுகிறேன், எல்லாருக்கும் கேட்கும் இருக்கு. அந்த மைக்கில் நாம் அந்த அந்த இதை விட மாட்டோம், ஏன்னா எல்லாம் பழையிட்டோம். அதனால் அப்போ இந்த சொந்த வீடுங்கிறது நம்ம இந்த தற்காலிகமாக நாம் இந்த ஜீவாத்மா எடுத்துருக்கிறோம். இப்போ 80 வயசு வாழ போகிறோம்னு சொன்னால் அந்த 80 வருஷத்துக்குள்ளே நாம் ஒரு இடத்துல எனக்கு சொந்தம்னு ஒன்று அடக்க போகிறேன், அது இடத்த அடக்க போகிறேன், அதனால் எனக்கு நீ பெர்மிஷன் கொடுக்கணும்னு ஆண்டவன்கிட்ட பெர்மிஷன் வாங்குறதுக்கு தான் அந்த வாஸ்து பூஜை போடுறோம். வாஸ்துன்னு யாரை சொல்கிறோம்? சைவ சமயத்தை பின்பற்றுறவங்களாம் சிவபெருமான் தான் வாஸ்து, வைணவத்தை பின்பற்றுறவங்களுக்கெல்லாம் மகாவிஷ்ணு தான் வாஸ்து. ஆக வாஸ்து பகவான்னு நம்ம பகவானை தான் சொல்கிறோம், நம்மளை படைத்த இறைவனை தான் சொல்கிறோம். அந்த இறைவன்கிட்ட நாம் பெர்மிஷன் வாங்குறதான் அந்த வாஸ்து பூஜை போடுறது. ஆக இதெல்லாம் நாம் அனுசரித்து ஒரு வீட்டை அமைக்கிற போது நாம் வந்து சாஸ்திர விதிகளை நாம் கட்டாயம் பின்பற்றணும். சில பேர் சாஸ்திர விதிகளை பின்பற்றணும். ஏன் பின்பற்றணும்? நான் வாங்கின இடம், எனக்கு சொந்தமான இடம், எனக்கு பிரியமான அமைப்பில் நான் எப்படி வேணாலும் இந்த வீட்டை போட்டுக்குவேன், இதுக்கு ஏன் போய் நான் வந்து வாஸ்து பூஜை போடணும், இதுக்கு எதுக்கு நான் சாஸ்திரங்களை சம்பிரதாயங்களை எதுக்கு பின்பற்றணும் அப்படிங்கிறவங்கெல்லாம் இருக்கிறாங்க. நான் இதுக்கு ஒரே ஒரு உண்மையை சொல்கிறேன். நம்மளுடைய ஞானிகள், ரிஷிகள், நம்மளுடைய முன்னோர்கள் இவங்கெல்லாம் அனுபவித்து எழுதுனது தான் வாஸ்து சாஸ்திரம்லாம். வாஸ்து சாஸ்திரம் மட்டுமல்ல, புராணத்தை எடுத்துக்கங்க, இதிகாசத்தை எடுத்துக்கங்க, வேதங்களை எடுத்துக்கங்க, வேதாந்தங்களை எடுத்துக்கங்க, எல்லாமே நம்முடைய முன்னோர்கள் அவர்களுடைய வாழ்க்கையில் அனுபவித்து இந்த மாதிரி அமைப்பில் இருந்தால் அவன் நல்லா இருக்கிறான், இந்த மாதிரி அமைப்பில் இருந்தால் அவன் கெட்டு போகிறான் அப்படிங்கிறத அனுசரித்து தான் இந்த சாஸ்திரங்களை நமக்காக உருவாக்கியிருக்கிறாங்க. அதுக்காக நாம் அந்த சாஸ்திரங்களை அனுசரித்து தான் வீடு கட்டணும். இப்போ சாஸ்திரம்னு சொன்னால் நம்ம வாஸ்துவை பொறுத்தவரையிலே மனையடி சாஸ்திரம், சில்ப சாஸ்திரம்னு 2ஆக பிரிக்கிறோம். மனையடி சாஸ்திரம்னா அடிக்கணக்கு, அதை வச்சு குழிக்கணக்கு, அந்த மாதிரி குழிக்கணக்கு அடிக்கணக்கு அமைச்சா என்னென்ன யோகம் நல்லா இருக்கும், என்னென்ன யோகம் பாதிப்புங்கிறத சொல்கிறது தான் அந்த மனையடி. சில்ப சாஸ்திரம்னு சொன்னால் இந்த இடத்துல போரிங் இருக்கணும், இந்த இடத்துல கிச்சன் இருக்கணும், இந்த இடத்துல எலக்ட்ரிசிட்டி ஃபிட்டிங் இருக்கணும், இந்த இடத்துல வந்து மாடு கட்டுறதுக்கு தொழுவம் வைக்கணும், இப்படிங்கிறத சொல்கிறது தான் சில்ப சாஸ்திரம். இந்த சில்ப சாஸ்திரம், இந்த மனையடி சாஸ்திரம் ரெண்டையும் சேர்த்து தான் நாம் வந்து வாஸ்து சாஸ்திரம்னு சொல்கிறோம். அப்போ அந்த வாஸ்து சாஸ்திரத்தில் அந்த ஆச்சாரம் குறைபடாமல், அந்த சாஸ்திரங்களை மீறாமல் நாம் அந்த வீடுகளை கட்டினோமானால் ரொம்ப அருமையாக இருக்கும். இப்போ இந்த மனையடி சாஸ்திரம்னு சொல்லும்போது இந்த அடிக்கணக்கில் எல்லாம் நீங்கள் எந்த ஆராய்ச்சியுமே பண்ணாதீங்க. இது எதுக்கு 26 அடின்னு வச்சா நல்லதுங்கிறாங்க, 18 அடின்னா ஏன் கெட்டதுங்கிறாங்க அப்படின்னு நீங்கள் புதுசாக வந்து ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டு இருந்து உங்களுடைய ஆயுளை வீணாக்க வேணாம். அவங்க நம்முடைய முன்னோர்கள் சொல்லியிருக்கிறாங்க, அது நல்லா இருக்கும். என்கிட்ட நிறைய பேர் வாதம் பண்ணுறது, அது என்ன சார் ஆதியிலெல்லாம் காலடின்னு சொன்னான், கையால் அளந்து பார்த்து சாணுன்னு சொன்னான், இப்போ போய்
வெள்ளைக்காரன் கண்டுபிடிச்ச அந்த அடிக்கணக்கை சொல்கிறீங்களே அப்படின்னலாம் சொல்லுவாங்க. இப்போ இந்த அடிங்கிறதுக்கு ஒரே ஒரு புராண உதாரணத்தை நீங்கள் மனதில் வச்சுக்கோங்க. இப்போ பலி சக்கரவர்த்தின்னு ஒருத்தன் தான். அவன் தான தர்மம் பண்ணுறதில் அவனுக்கு ஈடாக அந்த உலகத்தில் அந்த காலத்தில் யாருமே கிடையாது. அதனாலேயே அவனுக்கு ஒரு கர்வம் வந்துச்சு. இப்போ நம்ம ஜோதிட நண்பர்கள் சொல்லும்போதெல்லாம் சொன்னாங்க, இந்த கர்வம் மட்டும் மனிதனை ரொம்ப அழிச்சுவிடும். ஜோதிடர்கள் கூட கர்வமாக ஜோதிடம் பார்க்காதீங்கன்னு ஒரு நண்பர் இங்கே பேசினாங்க. கர்வங்கிறது எல்லா மனிதனுக்கும் எல்லா வகையிலையும் வரும். படிப்பு அதிகமாக இருந்தால் வித்தியா கர்வம், அழகு அதிகமாக இருந்தால் அது யவன கர்வம், இந்த மாதிரி கர்வம் ஒவ்வொன்றுலேயும் இருக்குது. அந்த கர்வம் பலி சக்கரவர்த்திக்கு இருந்துச்சு. எனக்கு இணையாக அந்த உலகத்தில் யாராவது தானம் பண்ண இருக்கிறானா அப்படிங்கிறது அவனுடைய கர்வம். அப்போ அந்த அவனுடைய கர்வத்தை அழிக்கிறதுக்காகத்தான் பகவான் வந்து வாமனராக வர்றாரு. வாமனராக வந்து குட்டையாக வர்றாரு. குட்டையாக வந்து எனக்கு என்னப்பா தானம் கொடுக்குறாங்கிறவன் நீ எதை கேட்டாலும் தர்றேங்கிறாங்க. அவன் ஒன்றும் இல்லை, ஒரு 3 அடி மண்ணு கொடுங்கிறார். 3 அடி மண்ணு தானே அளந்துக்கங்க அப்படின்னு சொன்னால், சரி வாடா தார வார்த்து கொடுறானோன்னு தார வார்த்து கொடுத்ததுக்கப்புறம் ஆஜானு பாகவா விஸ்வரூபம் எடுத்து ஒரே அடியில் மூவுலகத்தையும் அளந்துட்டான் அப்படிங்கிறாரு. அப்போ அதுதான் அடி. நீ அடின்னா இப்போ சில பேர் வீடு, நானே என் அனுபவத்திலே சொல்கிறேனே, போய் எந்த இடத்துலப்பா வீடு கட்டணுமே, இங்கே இருக்கிற 4 ஏக்கர் நம்ம நிலம்தான் சார், இதில் எங்கே வேணாலும் வீடு கட்டலாமா, அவன் ஒரு முடிவுக்கு வரமாட்டானா. நம்ம போகிறவன்கிட்ட அவன் கர்வத்தை காட்டுறான். அதாவது எனக்கு 4 ஏக்கர் சொந்தம், 4 ஏக்கர்லையா சார் வீடு கட்ட முடியும், அவனும் ஒரு பொசிஷன் பண்ணிக்கணுமா இல்லையா அந்த இடத்துல கட்டணும் அப்படின்னு. அப்போ அந்த கர்வங்கிறது ஒன்று அடிக்கிறதுக்காகத்தான் பகவான் வந்து வாமன சக்கரவர்த்தியாக வந்து அவருடைய காலால் தான் அளந்தார். அதுதான் அடிப்படை தத்துவமே. அதுதான் இந்த பூமியில் ஒருத்தன் வீடு கட்டணும்னாலும் ஒருத்தன் இடம் சொந்தமாக்கணும்னாலும் காலடி அளவு வச்சு தான் ஆதியில் இருந்திருக்குது. அந்த கணக்கு தான் பின்னால் வர வர ராஜாக்களெல்லாம் அந்த ராஜாக்களுடைய அடி, அதுக்கப்புறம் அந்த குடும்பம் சொன்னால் அந்த குடும்ப தலைவனுடைய காலடி, இப்படி வந்து அப்போ ஒருத்தனுடைய காலடி 8.5 இன்ச்சு வருது அப்படிங்கிறத ஒரு காலகட்டத்தில் சுருக்கி அந்த 8.5 இன்ச்சியை 4ஆல் பெருக்கிறாங்க. 4ஆல் பெருக்கிற 34 அங்குலம். அந்த 34 அங்குலத்தை கணக்கு வச்சு தான் இன்றைக்கி வந்து நாம் அடிக்கணக்குன்னு போடுறோம். சதுர அடின்னு போட்டால் 8 சதுர அடி வரணும். 8 சதுர அடி தான் வந்து ஒரு குழின்னு கணக்கு வைக்கிறோம். இப்போ நம்ம பாட்டு கூட ஒரு சினிமா பாட்டு இருக்குது, 8 அடி குச்சிக்குள்ளே கந்தையா எத்தனை நாள் இருப்பேன்னு. அப்போ அந்த 8 அடி குச்சின்னா சரியாக இருக்கும்னு அர்த்தம். இதுக்கு இன்னொரு உதாரணத்தையும் உங்களுக்கு சொல்லணும். இதுவும் புராணத்தில் இருந்து வர்றது தான். இப்போ உதாரணத்துக்கு கௌசிகன்னு சொன்னோம்னா அவர் மகாராஜா, அவருக்கு எத்தனையோ அரண்மனைகள் இருந்துச்சு. ஆனால் அவர்கிட்ட வசிஷ்டர்கிட்ட ஜெயிக்க முடியலை. ஏன் வசிஷ்டர்கிட்ட ஜெயிக்க முடியலைன்னா வசிஷ்டர் வாழ்ந்த அந்த குடிசை வாஸ்து சாஸ்திரத்தோடு உள்ளது. கௌசிக ராஜா இருந்த அந்த அரண்மனை வாஸ்து சாஸ்திரம் இல்லாதது. அதனால் போரிட்டு பார்த்து கடைசியாக நானும் இந்த வசிஷ்டர் மாதிரி மகரிஷி ஆகணும்னு சொல்லி தவத்துக்கு போனது தான் மிச்சம். அதனால் ஒருத்தன் குடியிருக்கிற வீடு மட்டும் அந்த வாஸ்து சாஸ்திர அமைப்புப்படி நம்முடைய சாஸ்திர சம்பிரதாயங்களோடு அமைச்சுக்கிட்டோம்னு சொன்னால் நமக்கு வெற்றி மேலே வெற்றி கிடைக்கும். அதனால் அந்த சாஸ்திரங்களை வந்து நாம் கடைப்பிடிக்கணும். இப்போ ஆதியில் பார்த்தீங்கன்னா நம்ம சங்க நூல்கள் எல்லாம் இருக்குது. இங்கே நிறைய பேர் இளைஞர்கள் வந்திருக்கிறீங்க, அதனால் உங்கள்கிட்ட நிறைய கருத்துக்களை சொல்லணுங்கிறது என்னுடைய ஆசை. ஏன்னா இனி எதிர்காலத்தில் உங்களுடைய ஆராய்ச்சியில் தான் தமிழ்நாடு மீளும், தமிழனுடைய சாஸ்திரம் மீளும். இந்த வாஸ்து சாஸ்திரத்தை தமிழன் தான் படைச்சிருக்கிறான். நீங்கள் நல்லா உள்ளே போனீங்கன்னா அந்த சங்க நூல்களுக்கெல்லாம் உள்ளே போனீங்கன்னா இந்த வாஸ்து சாஸ்திர குறிப்பீடுகள்லாம் நிறைய இருக்குது. இப்போ உதாரணத்துக்கு ராஜாக்கள்லாம் அந்த காலத்தில் வந்து ஒரு குறிப்பிட்ட ஏரியாவை செலக்ட் பண்ணி அந்த இடத்துல வந்து கிராமத்தை நிர்மாணம் பண்ணுவான். அந்த மாதிரி கிராமத்தை நிர்மாணம் பண்ணும்போது முதல்ல வந்து கோயிலை தான் நிர்மாணம் பண்ணுவான். அந்த கோயிலை நிர்மாணம் பண்ணிவிட்டு அந்த கோயிலுக்கு தெற்கே யார் இருக்கிறது, வடக்கே யார் இருக்கிறது, மேற்கே யார் இருக்கிறது, கிழக்கே யார் இருக்கிறதுன்னு அவன் உட்கார வைப்பான். அந்தனர் தென்திசை, ஆயர் மேற்றிசை, வந்திடு வணிகர்கள் வடக்கு வான்திசை, தொந்தமிழ் சூத்திர தோன்றும் கீழ்த்திசை, பிந்திய நடுவது பிரமந்தானாமே அப்படிங்கிறது நம்முடைய சூத்திரம், தமிழ் பாடல் இது. அப்போ நம்முடைய ராஜாக்களை இந்த சாஸ்திரங்களை அனுசரித்து தான் கட்டியிருக்கான். அந்தணர்கள்னால் அந்த கோயிலுக்கு தெற்கால இருக்கணும், அறிவுசாலிகள். இன்றைக்கி அந்தணர்னு சொன்னால் ஆசிரியர்களை சொல்லலாம், நம்ம மாதிரி ஜோதிடர்களை சொல்லலாம், கோயிலில் பூசாரிகளை சொல்லலாம். தெய்வ தர்மம் மாறாமல் வாழ்கிறவன் பூரா அந்தணன் தான். அந்தணன்னா ஒரு ஜாதின்னு பிரிக்கக்கூடாது. ராஜாக்கள் பண்ணினது அப்படி தான் பண்ணாங்க. அதே மாதிரி ஆயர் மேற்றிசை, ஆயர்னு சொன்னால் நிர்வாகம் பண்ணுறவங்க, சத்திரியர்கள்.
அந்த சத்திரியர்கள் எங்கே இருக்கணும்னு சொன்னால் கோயிலுக்கு மேற்கால இருக்கணுங்கிறான். அதே மாதிரி வந்துடு வணிகர்கள் வடக்கு வாந்திசை. வணிகர்னால் வியாபாரம் பண்ணுறவங்க, வியாபாரம் பண்ணுறவங்க ஊருக்கு வடக்க இருக்கணும். இன்றைக்கி நிலைமையிலையும் இந்த பாடலில் சொல்லியிருக்கிற மாதிரி அந்த கிராமத்தில் அந்தந்த தொழில் புரிகிறவன் அந்தந்த திசையில் இருந்தான்னா அவன் முன்னேறதை நான் என்னுடைய அனுபவத்தில் நான் போகிற இடத்துலலாம் இதெல்லாம் பார்க்குறது. இந்த ஊருனா இங்கே வணிகர் இங்கே இருக்கான், இந்த மாதிரி ஆசிரியர்கள் பூசாரிகள் இந்த தர்மவான்கள்லாம் எங்கிட்ட இருக்கான் இப்படிங்கிறதெல்லாம் நான் யோசிக்கிறது. இப்போ என் கிராமத்தை எடுத்துக்கிட்டோம்னா இதே அமைப்பு தான் என் கிராமத்தில் இருக்குது. இதே மாதிரி தான் அந்த அந்தணர்னு சொன்னால் ஆசிரியர்கள், அதாவது பிராமணர்கள்னு நாம் எதை சொல்லணும்னா தர்மம் மாறாதவனை தான் பிராமணன்னு சொல்லணும், அது ஆசிரியர்களை சொல்லலாம். அதே மாதிரி இந்த மாதிரி குறி சொல்கிறவங்க சாஸ்திரம் பார்க்குறவங்க இவங்கெல்லாம் ஊருக்கு தெற்கால இருக்கிறாங்க. அதே மாதிரி அரசாங்க வேலை பார்க்குறவங்கெல்லாம் மேற்கால இருக்கிறான், வடக்கால வந்து வியாபாரி இருக்கிறான், கிழக்க வந்து இந்த சூத்திரர்கள்னு சொல்கிறது அது இயல்பாகவே அமைஞ்சிருக்குது. பெரும்பாலும் அரிஜன்கள் தான் இருக்கிறாங்க, உழைப்பாளிகள் இருக்கிறாங்க. ஆக இந்த மாதிரி சாஸ்திரங்களை அனுசரித்து நீங்கள் வந்து இந்த வாஸ்து சாஸ்திரத்தை நல்லா கற்றுக்கணும். இதில் இன்னொன்று உங்களுக்கு குறிப்பாக சொல்லணும், நிறைய புத்தகங்களை படிங்க. இன்றைக்கி கையில் வச்சிருக்கிற அந்த போன் இருக்குல்ல, இதில் உலகத்திலே கிடைக்கக்கூடாது அத்தனையும் கிடைக்கிது. ஆனாலும் நம்ம அப்படியே பார்க்குறோம், அது பூரா பதிகிறது கிடையாது, அது அப்படியே போயிடுது காற்றுல. ஆனால் புத்தகங்கிறது நம்ம வாழ்நாளில் நமக்கு வந்து உயிரூட்டக்கூடிய ஜீவன். அது அந்த புத்தகத்தை எழுதிய ரிஷிகள் ஞானிகள் அந்த அறிஞர்களெல்லாம் நமக்கு குருமார்கள் ஆகிடுறாங்க. அதனால் வீட்டில் வந்து புத்தகங்களை நிறைய சேருங்க. புத்தகங்களை படிக்கவெல்லாம் இப்போ வந்து பகலில் உங்களுக்கு நேரம் கிடைக்காது, காலையில் 4லேருந்து 6க்குள்ளே படிக்க ஆரம்பிங்க. இந்த மாதிரி உங்களுடைய தொழிலை நீங்கள் விருத்தி செய்வதற்கு நீங்கள் அனைவரும் உங்களுடைய புத்தகம் முதல் வீட்டில் புத்தகத்தை சேருங்க, அதை படிங்க. இந்த வாஸ்து சாஸ்திரத்தை நீங்கள் மேலும் மேலும் மேலே கொண்டுகிட்டு வாங்க. இன்றைக்கி நான் சொன்னேன், ஓம் உலகநாதன் ஐயா அவர்கள் ஒரு ஒன்மேன் மிலிட்டரி மாதிரி இன்றைக்கி நம்ம ஜோதிட இயக்கத்தை காத்துக்கிட்டு இருக்காருன்னு சொன்னால் அதுக்கு கிடைச்சிருக்கிற தளபதி நமது கணியர் ஐயா அவர்கள். ரொம்ப அருமையான ஒரு பெரிய நல்ல ஆக்டிவான பர்சன், எந்த நேரத்துலையும் சுறுசுறுப்பா அவர் நினைக்கிற காரியத்தை அப்படியே எள்ளுன்னா எண்ணெயை கொண்டாந்து நிறுத்துகிறவராக இருக்கிறாரு. அதனால் இவர் தொடர்ந்து இவங்க நடத்தக்கூடிய இந்த மாநாட்டுகளில் பங்கெடுத்து கொள்ளுங்கள். உங்களுடைய புத்தகத்தினுடைய வாசிப்பு திறனை மேம்படுத்துங்கள். உங்களையும் உங்களுடைய தொழிலையும் மேம்படுத்திக் கொள்ளுங்கள் என்று சொல்லி எனக்கு வாய்ப்பளித்த அத்தனை பேருக்கும் நன்றி சொல்லி அமைகிறேன். நன்றி, வணக்கம். இப்போ வகுப்பில் எல்லாரும் என்னை திட்டிக்கிட்டே தானே படிக்கிறீங்க, உண்மைதான். அதில் இப்போ படிக்கிறவங்கெல்லாம் விரட்டிக்கிட்டு இருக்கேன். என்ன படிக்க சொல்லிக்கிட்டு இருக்கோம் உங்களை? பாடல். இப்போ ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ஐயா உங்கள் வயசு என்னங்கய்யா? சொல்லியா? உங்கள் வயசு 76. எத்தனை வருஷம் அனுபவம்? 20 வருஷம் தான். 20 வருஷம் நாத்திங்க. அதுக்கு முன்னாடி இப்போ இருங்க, 20 வருஷம் பாடல். எவ்வளோ பாடல் பாடுவார் தெரியுமா? நீங்கள் வாஸ்து வா, நீ தானே அந்த வாஸ்துக்கு வந்த. அப்புறம் யார் அந்த நம்ம ஒரு ஜி தமிழ் எல்லோரும் வந்தாங்க. இவர் என்ன பண்ண தெரியுமா? நீங்கள் இந்த கதையெல்லாம் சொல்ல வேண்டாம். என்ன சொல்ல சொன்னேன் உங்களை? என்ன அந்த ஜி தமிழ் என்ன நடந்துச்சு, என்ன சொல்ல சொன்னேன் உங்களை? வாஸ்துவத்தை எல்லாரும் சொல்லுவாங்க, நீங்கள் என்ன சொல்லணும்? கவிதையை சொன்னதுக்கு என்ன செஞ்சாங்க உங்களுக்கு? அதுதான் முதல் பரிசு நமக்கு தானே. முதல் பரிசு எனக்கு தான் கிடச்சி. ஐயா அவங்க சொல்லும்போது நான் சொன்னேன், அது வந்து பழனியப்பன் தலைமையேற்று நடத்துகிறாரு, ஒரு நாத்திகவாதி. ஆனால் எதை இருந்தாலும் இடக்கு முடக்கா நம்ம சொல்கிறதெல்லாம் ஏற்றுக்க மாட்டார், நான் வரமாட்டேனே. நீங்கள் அவசியம் வர்றீங்க, வந்து கவிதை சொல்கிறீங்கன்னு சொல்லி சொன்னார். அண்ணனுக்கு சகோதரருக்காக வந்தோம், சொல்ல சொன்னார். ஆனால் அருமையாக அந்த கவிதைகள் வந்து அப்ரிசியேஷன் ஆச்சு. அப்ரிசியேஷன் ஆனதுக்கப்புறம் எனக்கு பரிசு கொடுக்கும்போது அந்த கவிதையை சொல்லாமல் வேற ஒன்றுக்கு கொடுக்குற மாதிரி கொடுத்தாரு. நான் அதில் வந்து அந்த ஒரு கவிதை சொல்லிடுங்க. அந்த கவிதை ஏதோ ஒன்று சொல்லுங்கள். அது வந்து உதாரணத்துக்கு இந்த வாசக்கால் வைக்கிறதுல சொன்னேன். வாசக்கால் வைக்கிறதுனா ஒரு வீட்டுக்குள்ளே நுழைகிற போதே அந்த வீட்டை பார்த்த உடனே இந்த கதவு அதை தான் நிலைங்கிறோம், தலைவாசலுங்கிறோம், அதுதான் ஒரு வீட்டுக்கு முக்கியம். அதனால் அந்த வாசல் கால் வைக்கிறத இடத்த சரியாக நீங்கள் வந்து பொசிட் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறதுக்கு நாம் அந்த கவிதையை சொன்னோம். பனித்த கால் வைத்திடவே கோளின் என்னால், பகத்திட்ட வாமத்தில் ஆதி வெய்யோன், குனித்த மண் மனையோடு வீடு மீயான், குளவுமதி இந்திரனார் போகம் ஞானம், பனித்த வீடு இடியோடு தீயும் கொள்ளும்,
அதே மாதிரி அந்த பாடலை சொன்னோம். அதுக்கு என்ன அர்த்தம்னு சொன்னால், அந்த வீட்டுக்கு தலைவாசல் வைக்கிறதுக்கு 9 பங்காக பங்கணும். இப்போ கிழக்கு வாசல் வைக்கிறோம்னா 9 பங்காக பங்கணும். பங்கிட்டு ஒவ்வொரு பங்கையும் ஒவ்வொரு கிரகத்துக்கு ஒப்பிடணும். 9 கிரகம். அப்போ வாமத்தில்னு சொன்னால் நம்முடைய வலது கை பக்கத்தில் ஒரு பாகம் சூரியன், அடுத்த ஒரு பாகம் சந்திரன், அடுத்த ஒரு பாகம் செவ்வாய். இந்த 3லையும் அந்த சந்திரனுடைய பாகத்தில் தலைவாசல் வைக்கலாம். அதை விட்டால் புதனுடைய பாகத்தில் தான் தலைவாசல் வைக்கணும். அதை விட்டால் குரு பாகத்தில் தலைவாசல் வைக்கக்கூடாது. வைக்கணும்னா அதை கோயில் மாதிரி பராமரிக்கணும். அதே மாதிரி சுக்கிரனுடைய பாகத்தில் தலைவாசல் வைக்கக்கூடாது. வச்சா பெண்களுக்கு பிரச்சனை வரும், கெட்ட பேர் வரும். வயசு பிள்ளைங்க வந்தால் சோரம் போயிடுவாங்க. அதனால் சுக்கிர பாகத்தில் தலைவாசல் வைக்கக்கூடாது. சனி பாகத்தில் வைக்கக்கூடாது, ராகு பாகத்தில் வைக்கக்கூடாது, கேது பாகத்தில் தலைவாசல் வைக்கக்கூடாது. இப்படின்னு அந்த விவரத்தை சொன்னோம். அப்ரிசியேஷன் நிறைய கிடச்சிச்சு. அது கிடைச்ச உடனே எனக்கு அந்த பரிசை அறிவித்தாங்க. அதாவது என்னதான் உரைநடைகளாக இருந்தாலும் அந்த கவிதை நடைக்குன்னு ஒரு மரியாதை உண்டு. எவ்வளவோ உரைநடை ஆசிரியர் தான், வாஸ்து வகுப்பு தான், ஆனால் அந்த கவிதையில் தான் வெற்றி பெற்றார். அதனால தான் உங்களை புலிப்பாணி படிங்க, வீமகவி படிங்க அப்படின்னு ஒவ்வொரு பாடல் வல்லுவரும் ஜோதிட அலங்காரத்துலேருந்து சுகர்நாடியிலேருந்து படிக்க சொல்கிறதுக்கு காரணம். தெரிஞ்சுக்கிட்டீங்களா? வாழ்த்துக்கள். ஐயா சிறப்புரை ஆற்றினதற்காடி கோட்டையர் ஐயா சிறப்பு செய்ய இருக்கிறார். இப்பொழுது அண்ணன் ஒரு முக்கிய தகவல் மீண்டும் வெளியிட இருக்கிறார். அனைத்து ஜோதிட குருமார்கள் அனைவருக்கும் வணக்கம். வருகிற ஜூலை 2ஆம் தேதி 2/7/2023 அன்று ஜோதிட மகாநாடு திருவண்ணாமலையில் நடைபெறுகிறது. அண்ணன் ஓ முருகன் தலைமையில் அன்னை மூகாம்பிகை ஜோதி நிலையத்தில் நடைபெறும். மறக்காமல் அனைவரும் வருமாறு கேட்டுக்கொள்கிறோம். அதுக்கடுத்து ஆகஸ்ட் 7, 8 ஹோட்டல் ஐஸ்வர்யாவில் மாநாடு நடைபெறும். மறக்காமல் கலந்து கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறோம். அதே போல் நான் ஒரு வாரம் சொல்லாமல் போயிட்டேன். இது வரைக்கும் அவர் பெருமாள்கிட்ட என்ன போக சொன்னார், போனாங்களா, ஏன்னா அவசரத்தில் எமோஷனாகி போயிட்டுனாங்க. இது வரைக்கும் 400 பேர்த்துக்கு கல்யாணம் பண்ணி வச்சுருக்குறோம். எப்படிங்க? கல்யாணம் யார் வந்தாலும் பெருமாள் கோயிலில் 8 மணிக்கு வெள்ளிக்கிழமை 7 முளை மல்லிப்பூ வாங்கிட்டு வந்து தாயாருக்கு போட்டு பால் பாயசம் கொடுத்துட்டு எதை வேணாலும் செய்யலாம். நல்ல காரியத்துக்கு அரசாங்கத்தை முடிக்கணுமா, தாயார்கிட்ட போய் இந்த மாதிரி இருக்குது, நல்லது செய்யணுமா, எல்லாத்துக்குமே தாயார். அது ஈரோடு கமலவள்ளி தாயாருக்கு அவ்வளோ ஒரு மகத்துவம். ஐயா தான் கொண்டு போய் நீ இங்கேருந்து இதை செய்யினார். நான் இருந்து சம்பாரிச்செல்லாம் விட்டு போட்டு அவர்கிட்ட போனேன்.